ஹாய், திஸ் இஸ் சித்தார்த் அண்ட் வெல்கம் டு மை ஷோ ரீலா ரியலா. இந்த ரீலா அப்படிங்கிற செக்மெண்ட்ல காமனாகவே ஒரு யூடியூப் வீடியோ எடுத்துட்டு அதில் அவங்க பேசியிருக்க டெக்னாலஜி அண்ட் ஃபேக்ட்ஸை பிரேக் பண்ணி அது ரீலா இல்லை ரியலா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலை. அண்ட் இன்னைக்கு அதுக்காக ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை நான் ப்ளே பண்ணுறேன், பாருங்க. நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மெயின். எல்லா டேட்டாவும் இதில் இன்புட்டாக கொடுத்து இதில் சில ஏஐயோடைய பங்கும் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அவங்க கொடுக்குற அந்த ஏஐயில் கொடுக்குற டேட்டாவே ஏஐ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா ஒரே டைம் ஒர்க் ஆகாது. கிட்டத்தட்ட அந்த சிமுலேஷனை 10 தடவை 12 தடவை திரும்ப ரன் பண்ணும். ஒவ்வொரு தடவை ரன் பண்ணும்பொழுதும் வேரியபிளில் ரேண்டமாக சில சேஞ்சஸ், சில இன்புட்ஸில் வந்து சேஞ்சஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதன் மூலமாக இப்படி கொடுக்குற சின்ன இன்புட் வந்து எந்த அளவுக்கு அந்த வேரியபிளை மாற்றும், எந்த அளவுக்கு இந்த அவுட்புட்டில் இந்த ஃபோர்காஸ்ட்டை மாற்றும் அப்படின்னு திரும்ப பண்ணும்போது ஏஐ வச்சு அதையும் நம்ம ஓரளவு கணிச்சு கரெக்டாக ஓரளவுக்கு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுதுங்கிறதால தான் வானிலை ஆய்வாளர்கள் டேட்டாஸ்லாம் எடுத்து நமக்கு என்ன நடக்க போகுது நமக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க. ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், எல்லோ அலர்ட்லாம். ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா NWP, அதாவது நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற 2 கான்செப்டை யூஸ் பண்ணி நம்மளால் ஃபியூச்சரில் வெதர் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. வெறும் NWP அண்ட் ஏஐ மட்டும் வச்சு எப்படி ஒரு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? எனக்கு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஜோசியர் தேவை இல்லையா? ஏன்னா ஜோசியர்னால தான் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்படி ஒரு ஜோசியர் இருக்காரு. அந்த ஜோசியர் யாரு, அவருக்கு என்ன பேரு, அதுதான் இன்னைக்கு டேவோட கண்டென்ட். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது நியூமெரிக்கல் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணி இந்த வெதரை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு பேர் தான் நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன். இந்த நியூமெரிக்கல் மேத்தமெட்டிக்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளமை குட்டி ப்ராப்ளமா கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த குட்டி ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கடைசியா ஒன்னா சேர்த்து அந்த பெரிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவாங்க. ஸோ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நியூமெரிக்கல் மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வெதரை ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நியூமெரிக்கல் மேத்தமெட்டிக்ஸ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அதை கம்ப்ளீட்டா 3Dல மாடல் பண்ணணும். அதாவது அந்த எர்த்தை சுற்றி இருக்க அட்மாஸ்பியரே நான் 3Dல மாடல் பண்ணுவேன். அதாவது அட்மாஸ்பியர் அப்படின்னா என்னோட தரையிலிருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் ஹைட்டு, ஓகே, அந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்க ஃபுல் அட்மாஸ்பியரையும் நான் 3Dல மாடல் பண்ணணும். இந்த மாடல் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா சேட்டலைட் இமேஜ் அது இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நான் கம்ப்ளீட்டாக அதை 3Dல மாடல் பண்ணிடுவேன். 3Dல மாடல் பண்ணதுக்கப்புறம் இந்த அட்மாஸ்பியரை சின்ன கியூப்ஸை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுவேன். ஏன் சின்ன கியூப்ஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அந்த மொத்த பெரிய அட்மாஸ்பியரையும் அந்த ஹோல் அட்மாஸ்பியரையும் ஒரே நேரத்தில் சால்வ் பண்ண முடியாது. அதனால சின்ன கியூப்ஸை வச்சு அந்த பெரிய ப்ராப்ளமை குட்டியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இந்த ஒரு சின்ன கியூப்ஸையும் நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ அந்த குட்டி கியூப்ஸ்குள்ள ஒரு காத்தோட வேகம் எவ்வளோ இருக்குது, அதோட வெப்பநிலை எவ்வளோ இருக்குது, அதில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது? நமக்கு தான் இருக்கவே மேத்தமெட்டிக்ஸில் எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். அதே மாதிரி இதை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. சாரி, ஒரு ஈக்குவேஷன் இல்லை, 5 ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நேவியர் ஸ்டோக் ஈக்குவேஷன், 2வது ஈக்குவேஷன் கண்டினியூட்டி ஈக்குவேஷன், 3வது ஈக்குவேஷன் தெர்மோடைனமிக்ஸோட எனர்ஜி ஈக்குவேஷன், 4வது ஈக்குவேஷன் மாய்ஸ்சர் ஈக்குவேஷன், 5வது ஈக்குவேஷன் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இந்த மாதிரி 5 பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது. இந்த 5 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனையும் அந்த ஒரு கியூப்குள்ளே சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கியூப்குள்ளே ஃபியூச்சரில் வந்து எப்படியெல்லாம் ஏர் மூவ் ஆக போகுது, அதோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும், அதாவது வேகம் எவ்வளோ இருக்கும், அதோட வெப்பநிலை எவ்வளோ இருக்கும், அதில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்கும் அப்படிங்கிற வேல்யூலாம் கிடைக்கும். பட் ஒரு கியூப்ல இதை சால்வ் பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. பட் அந்த இடத்துல ஒரு கியூப் இருக்காது. இந்த அட்மாஸ்பியரில் கிட்டத்தட்ட 200 கோடி கியூப்ஸ்க்கு மேலே இருக்கும். ஏன்னா அந்த 200 கோடி கியூப்ஸை வச்சு நான் சால்வ் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் அக்யூரசி பெட்டராக இருக்கும். ஸோ இந்த 200 கோடி கியூப்ஸ்குள்ளேயும் இந்த 5 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனையும் எல்லா இடத்துலையும் சால்வ் பண்ணணும். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த நம்பர் என்னால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். இப்போ ஆப்வியஸாக அதை கையில் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே கம்ப்யூட்டரோட ஹெல்ப்போட தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கும் ஆசை தான். பட் ஒரு நார்மல் கம்ப்யூட்டர்னால கூட இதை பண்ண முடியாது. என்ன ப்ரோ சொல்கிற, ஒரு நார்மல் கம்ப்யூட்டர்னால கூட பண்ண முடியாதா? AI/ML மாதிரி எல்லா டாஸ்கையும் பண்ணுற ஒரு நார்மல் கம்ப்யூட்டர்னால ஏன் இதை பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்டோரி ஒன்று எழுதிட்டு வந்திருக்கேன். அந்த ஸ்டோரியை வச்சு அந்த கம்ப்யூட்டரோட ஒர்க்கிங்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டோரியில் ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்குது. அந்த ஹோட்டலில் நிறைய செஃப் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு 5 செஃப் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். இந்த 5 செஃப்பும் ஒரு 5 டிஃப்ரெண்ட் கேபினில் உட்காந்துருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாருக்கும் குக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டேபிள் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த ஹோட்டலுக்கு ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கேட்குறாரு அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு குக் என்ன பண்ணுவார்னா வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸை அந்த டேபிளில் வச்சு போட ஆரம்பிப்பார். இப்போ இன்னொரு கஸ்டமர் வந்து இன்னொரு 2வது ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ 2வது ஆர்டரில் வந்து ஒரு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு குக் ஆல்ரெடி சமைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ 2வது குக் கிளம்பி வருவார். 2வது குக் கிளம்பி வந்து அந்த டேபிளில் வச்சு ஒரு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் போடுவார். இப்போ 3வது ஒரு கஸ்டமர் வர்றாங்க. அவங்க வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை கேட்குறாங்க அப்படின்னா இப்போ 3வது செஃப் வெளியே வந்து அந்த டேபிளில் வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவார். இதே மாதிரி 4வதாக ஒருத்தவங்க வந்து எனக்கு ஷெஷ்வான் நூடுல்ஸ் வேணும் அப்படின்னா அந்த 4வது செஃப் வெளியே வந்து அவர் அந்த டேபிளில் 4வதாக ஒரு டிஷ்ஷை பண்ணிகிட்டு இருப்பார். அதே மாதிரி ஒரு 5வதாக ஒரு ஆர்டர் வருது. அந்த 5வது ஆர்டரில் வந்து ஒரு பன்னீர் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா அந்த செஃப் வெளியே வந்து பன்னீர் ஃப்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க.
இப்போது 5 செஃப் இருக்காங்க, 5 ஆர்டர் வந்துடுச்சு. ஸோ 5 பேருமே பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது 6வதாக ஒரு ஆர்டர் வருது. ஸோ அந்த 6வது ஆர்டர் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு கிராப் லாலிபாப் பண்ணணும் அப்படின்னு ஒரு 6வதாக ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா, இப்போது அந்த 5 செஃப் கிட்டையும் பிரித்து அந்த ஒர்க்கை கொடுத்துருவாங்க. அதாவது அந்த கிராப் லாலிபாப் தேவையான கிராப் ஒருத்தங்க ரெடி பண்ணுங்கள், ஆனியன் ஒருத்தங்க கட் பண்ணுங்கள், தக்காளி ஒருத்தங்க கட் பண்ணுங்கள், அந்த மாதிரி அந்த டாஸ்க்கை அப்படியே பிரித்து கொடுத்துருவாங்க. இந்த 5 பேர் சேர்ந்து இப்போ 6 டிஷ்ஷையும் ரெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அதே நேரத்தில் 7வதாக ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா மறுபடியும் அந்த 7வது ஆர்டரையும் 5 பேருக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி 10 ஆர்டர் வரைக்கும் பிரித்து கொடுப்பாங்க. ஆனால் 10 ஆர்டருக்கு மேலே போகும்போது பிரித்து கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு செஃப்புக்கு வந்து 2 கை தான் இருக்குது. ஸோ ஒரு நேரத்தில் 2 டாஸ்க் தான் பார்க்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் 5 செஃப் இருக்காங்க. இந்த 5 செஃப்னால் சேர்ந்து மொத்தமாக ஒரு 10 டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷை வந்து செய்ய முடியும். ஸோ அப்படி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து இன்னொரு செஃப் டீம்கிட்ட கொடுப்பாங்க. இன்னொரு செஃப் டீம் பக்கத்தில் இருப்பாங்க. அந்த செஃப் டீமோட வேலை என்ன அப்படின்னா, இவங்க சமைச்சு கொடுத்த அந்த ஃபுட் ப்ராடக்ட்டை அழகாக பிளேட்டிங் பண்ணி நீட்டாக அப்பீலிங்காக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக மாற்றி அதை கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட சேர்க்குறது தான் அவங்களோட வேலை. இப்படி தான் இந்த ஹோட்டல் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. இப்போ இந்த ஹோட்டல் ஒர்க் ஆனுச்சு இல்லை, அதோட எக்ஸாக்ட் சேம் பேட்டர்னில் தான் நம்மளோட கம்ப்யூட்டரும் ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட்டு அங்கே ஒரு செஃப் எல்லாம் உட்காந்துருந்தாங்களே ஒரு கேபின், அதை தான் நம்ம ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு செஃப் அதுக்குள்ளே உட்காந்துருக்காங்களே அவங்கள தான் நம்ம கோர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அந்த ஒரு செஃப் வந்து ஒரு இடத்துல வச்சு சமைச்சார்ல, ஒரு டேபிள் வச்சு சமைச்சார்ல, அந்த டேபிளை தான் நம்ம ரேம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதே இடத்துல ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் செஃப் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம GPU அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த ஹோட்டலுக்கு ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இங்கே வந்து அந்த கஸ்டமரே நம்ம தான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம், இல்லை ரன் பண்ண சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அதில் இருக்க ஒரு கோர், அதாவது ஒரு செஃப் மட்டும் வந்து நம்ம என்ன அப்ளிகேஷனை ரன் பண்ண சொல்கிறோமோ அந்த அப்ளிகேஷனை எடுத்து அதை அந்த டேபிள் மேலே வச்சு ரன் பண்ணுவார். இப்போ உதாரணத்துக்கு நான் கால் ஆஃப் டியூட்டி அப்படின்னு ஒரு கேமை வந்து ரன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கால் ஆஃப் டியூட்டி கேம் எடுத்து அந்த ரேம்ங்கிற டேபிள் மேலே வைப்பார். ஸோ ஒரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு மெமரி சைஸ் இருக்கும். ஓகே, ஒரு கால் ஆஃப் டியூட்டி கேமு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் நம்ம வாட்ஸ்அப் இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்கு அதோட கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். ஸோ அப்ளிகேஷனோட யூசேஜை பொறுத்து அதோட சைஸும் மாறும். இப்போ ஃபஸ்ட்டு கோரில் அந்த செஃப் வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த கால் ஆஃப் டியூட்டி கேம் எடுத்து வச்சு அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக்கெல்லாம் ரன் பண்ணுவார். ஸோ லாஜிக்ஸ் நான் சொல்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமெட்டிக்ஸ் தான். ஸோ அந்த மேத்தமெட்டிக்ஸ் எல்லாத்தையும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஹெல்ப்போட ஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் ரன் பண்ணுவார். நெக்ஸ்ட் நான் பேரலாகவே ஒரு யூடியூப் அப்படின்னு இன்னொரு அப்ளிகேஷனை ரன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ கோர் 2 அடுத்து 2வது கோர், அதாவது 2வது செஃப் வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த யூடியூப் அப்படிங்கிற அப்ளிகேஷனை மறுபடியும் அதே டேபிளில் தூக்கி பக்கத்தில் வச்சு அது ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும், அதை ரன் பண்ணுவார். இப்போ அதே மாதிரி 3வது அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு கூகுள் ஷீட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ 3வது கோர் வந்து அந்த கூகுள் ஷீட் ஓப்பன் பண்ணி அந்த ரேம் டேபிளில் இன்னொரு இடத்துல வச்சு அது ரன் பண்ணும். இதே மாதிரி அந்த 4, 5 எல்லா கோருமே வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண அந்த 5 கோரும் வந்து 5 அப்ளிகேஷன் அந்த டேபிளில் எடுத்து வச்சு ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ 6வதாக நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்க, அதாவது ஒரு பேட்டில் ஃபீல்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ அந்த 6வது அப்ளிகேஷனும் இதே டேபிளில் தான் ரன் ஆகணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 5 கோரும் அவங்க ஆல்ரெடி அந்த டேபிளில் வச்சிருக்க அப்ளிகேஷனை கொஞ்சம் நகர்த்தி அந்த 6வது அப்ளிகேஷனை வச்சு அந்த இடத்துல ரன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதே மாதிரி 7, 8, 9, 10 ஒரு 10 அப்ளிகேஷன் வரைக்கும் அவங்களால ரன் பண்ண முடியும். நீங்கள் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், AML, UX அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தை எடுத்து புதுசாக படிக்கணும்னாலும் சரி, அந்த ஃபீல்டில் இருக்க டவுட்ஸ், இதை யாரெல்லாம் படிக்கலாம், என்னெல்லாம் படிக்கணும், படித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கோப் இருக்குமா, ஒரு ஃப்ரெஷராக இதில் வேலை கிடைக்குமா, அப்படி வேலை கிடைச்சா நமக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டவுட்டையும் HCL GUVI கண்டக்ட் பண்ணுற ஃப்ரீ ஆன்லைன் வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணி இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து டேரெக்டாகவே நீங்கள் கேட்டு உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃப்ரீ வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக இப்போ இருக்கிற ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸை ஹேண்ட்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் சர்க்கிளையும் இன்க்ரீஸ் பண்ணிக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஃப்ரீ வெபினார்ஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு எந்த வெபினார் வேணுமோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 5 கோர் இருக்க ப்ராசஸரில் ஒரு நேரத்தில் 10 டாஸ்க்கை தான் பண்ண முடியும். இந்த டாஸ்க் அப்படின்னு சொல்கிறேன்ல, இதை தான் டெக்னிக்கலாக த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 5 கோர் இருக்க ப்ராசஸர்னால 10 த்ரெட்டை தான் பண்ண முடியும். ஆனால் எல்லா கோருமே 2 த்ரெட்டை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதாவது 2 டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு சில கோர் ஒரே ஒரு டாஸ்க்கை தான் ஹேண்டில் பண்ணும், அதாவது ஒரே ஒரு த்ரெட்டை தான் ஹேண்டில் பண்ணும். இந்த மாதிரி இருக்க கோரை தான் நம்ம வந்து எஃபிஷியன்ட் கோர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கோர்னால ஒரு த்ரெட்டை தான் ஹேண்டில் பண்ண முடியும்னா அது பேர் எஃபிஷியன்ட் கோர். இன்கேஸ் ஒரு கோர்னால 2 த்ரெட்டை ஹேண்டில் பண்ண முடியும்னா அதுக்கு பேர் தான் பெர்ஃபார்மன்ஸ் கோர். நம்மளோட அப்ளிகேஷன்ஸை பொறுத்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் அண்ட் எஃபிஷியன்ட் கோர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுப்போம். ஆனால் என்னோட இன்னைக்கு இருக்க டாஸ்க்கில் எனக்கு எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸாக தான் இருக்கணும். அதாவது எல்லா கோர்ஸுமே 2 த்ரெட்டை ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ரன் பண்ணி அது பார்க்க விஷுவலாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான பிக்சல் வேல்யூஸை வெக்டார் ஃபார்மில் GPU கொடுக்கும். நம்ம GPU தான் ஒரு ஸ்பெஷல் டைப் செஃப் ஆச்சு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த வெக்டார் வேல்யூஸ் எல்லாத்தையும் வாங்கி, அதாவது பிக்சலோட வெக்டார் வேல்யூஸ் எல்லாத்தையும் வாங்கி ஒரு பெரிய சைஸ் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுவார்.
அந்த பெரிய சைஸ் மேட்ரிக்ஸை ஸ்க்ரீனில் கொண்டாந்து வச்சு அந்த பிக்சல் வேல்யூஸ் எல்லாத்தையுமே விஷுவலாக கன்வெர்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ரன் ஆனால் என்ன விஷுவல் வரணுமோ அந்த விஷுவலை நம்மளோட ஸ்க்ரீனில் காமிச்சிருவார். ஸோ ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பெரிய சைஸ் கால்குலேட்டர் தான். ஸோ அன்னைக்கு வந்து அடிஷன் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸை பண்ணிச்சு. இன்றைக்கி பெரிய பெரிய மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம கேட்குற ஒர்க்கை எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணாலும் சரி, ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணாலும் சரி, நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஒரு கேம் ஓப்பன் பண்ணாலும் சரி, டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸை ரன் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறது தான் நம்ம கம்ப்யூட்டரோட வேலையாக இருக்குது. இப்போ நம்ம அந்த நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன்ங்கிற சினாரியோக்கு வரலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்க 5 கோர் CPU இதுக்கு பத்தாது. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு 192 த்ரெட்ஸ் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ப்ராசஸர் ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் அதுக்கு 512 GB ரேம் இருக்க மாதிரி ஒரு ரேம் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு GPU ஒன்று எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ இப்போது 192 த்ரெட்ஸ் இருக்குது நம்ம கையில். ஆனால் நம்ம ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணணும்ல, அதாவது நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற அந்த டாஸ்க்கில் நம்மள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 200 கோடிக்கு மேலே க்யூப்ஸ் இருக்குது. அந்த 200 கோடி க்யூப்ஸையும் நம்மக்கிட்ட இருக்க அந்த 192 த்ரெட்ஸை வச்சு ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஃப்ராங்காக டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு த்ரெட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,40,00,000 க்யூப்ஸை வைக்கணும். அதாவது 1,40,00,000 க்யூப் வந்து ஒரே ஒரு த்ரெட்டில் சால்வ் பண்ணணும். ஸோ ஒரு க்யூப்லையும் கிட்டத்தட்ட 5 டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வரும். ஸோ ஒரு த்ரெட்டை வச்சு 5 கோடி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்கிறது அப்படிங்கிறது டூ மச் ஆக்சுவலாக. ஒரு த்ரெட்டுனால அதிகபட்சம் ஒரு 1 லட்சம் இல்லை 5 லட்சம் வரைக்கும் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, ஒரு 5 லட்சம் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை அதனால் ஒரு டாஸ்க்காக கன்சிடர் பண்ணிக்கிட்டு பண்ண முடியும். ஆனால் 5 கோடி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை ஒரு த்ரெட்டுனால கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஸோ ஃபஸ்ட் இடத்துல இங்கேயே நம்மளோட NWP அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. அந்த ஒர்க் ஸ்டேஷனால் மல்டிபிள் டாஸ்க்கை பேரலாக பண்ண முடியும். ஆனால் இந்த NWP நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் மாதிரியான ஹியூஜ் மேத்தமேட்டிக்கல் மாடல்ஸ் அதனால் ஹேண்டில் பண்ண முடியாது. பிகாஸ் அதோட ஆர்கிடெக்சர்ஸ் அதுக்காக டிசைன் பண்ணல. ஸோ இதை வந்து நம்ம ஹோட்டல் சினாரியோட வச்சு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஹோட்டலில் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டராக கேட்டோம். ஸோ ஒரு ஆர்டரையும் அவங்க வந்து அழகாக பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பட் ஆனால் நம்ம இந்த டைம் என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஒரு பெரிய குண்டா, அந்த பெரிய குண்டா நிறையா சாம்பார் கேட்குறோம். அந்த சாம்பார் வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு ஊருக்கே சாப்பாடு போடுறதுக்காக. ஸோ அந்த அளவுக்கு அதிகமான சாம்பாரை போய் அந்த ஹோட்டலில் கேட்குறோம். ஸோ இப்போ அந்த ஹோட்டல்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்க கோர்ஸ், அங்கே இருக்க செஃப் எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரி நிறைய சாம்பார் வேணும், ஸோ ஒருத்தர் ஒரு ஒர்க்கை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஃபஸ்ட்டு செஃப் என்ன பண்ணுறாருன்னா, எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு மட்டும் போடுறாரு. பக்கத்தில் இருக்க செஃப் வந்து எண்ணெயை ஊற்றி அதில் ஜஸ்ட்டு காய்கறி மட்டும் போடுறாரு. அடுத்த செஃப் என்ன பண்ணுறாருன்னா, அவர் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் பெருங்காயத்தை மட்டும் போடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒர்க்கையும் ஒரு செஃப் தனித்தனியாக பிரித்து பண்ணுறாங்க. ஸோ பருப்பை மட்டும் ஒருத்தர் வேக வைக்கிறாரு, ஸோ பூண்டை மட்டும் ஒருத்தர் தாளிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் ஒரு வேலையை ஒருத்தங்க பண்ணி அந்த எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு குண்டான்குள்ளே கொட்டி மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணால் அது சாம்பாராக இருக்காது, டிசாஸ்டராக தான் இருக்கும். அப்போது அந்த இவ்வளோ பெரிய குண்டான் நிறையா சாம்பார் வைக்கிறதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டால், ஒரு 10 ஏக்கரில் ஒரு பெரிய இடத்த பிடிச்சி அங்கே ஒரு 1000 கிச்சனை கட்டி ஒரு கிச்சனுக்குள்ளேயும் ஒரு 100 சமயக்காரனை வச்சிடலாம், 100 செஃப்பை வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு சாம்பார் செய்கிறப்போ அந்த ரெசிபிஸ் எல்லாத்தையும் பேரலாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு எல்லாரையும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி பண்ண சொல்லணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கிச்சனில் ஒருத்தர் வந்து எண்ணெய் ஊற்றுறாருன்னா, அடுத்த இருக்க 99 கிச்சன்லேயும் எல்லாருமே எண்ணெய் ஊற்றணும். ஸோ அடுத்தவர் கடுகு போகிறாருன்னா எல்லாரும் ஒரே நேரத்தில் கடுகு போடணும். இந்த மாதிரி ஸோ கம்ப்ளீட் ப்ராசஸையும் பேரலாக எல்லாருமே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ பண்ணிகிட்டே இருக்கும்போது எல்லார்ட்டையும் ஒரு கொஞ்சம் போர்ஷன் ஆஃப் சாம்பார் கிடைக்கும். அந்த எல்லா சாம்பாரையும் கொண்டு வந்து ஒரு குண்டானுக்குள்ளே ஊற்றுனாங்க அப்படின்னா ஒரு பெரிய குண்டான் நிறையா சாம்பாருங்கிறது நிறைஞ்சிரும். இந்த ப்ராசஸை தான் நம்ம ஒரு கம்ப்யூட்டரை வச்சு பண்ண வைக்கணும். அப்படி பண்ண வச்சோம்னா அந்த கம்ப்யூட்டரோட பேர் தான் சூப்பர் கம்ப்யூட்டர். இப்போ அந்த 1000 கிச்சன் இருக்குல்ல, அந்த 1000 கிச்சனோட பேர் தான் நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நோடுக்குள்ளேயுமே நான் சொன்ன மாதிரி ஒரு 100 செஃப் இருப்பாங்க. அதாவது 100 கோர் ப்ராசஸர் இருக்கும். அண்ட் அது கூடவே நம்மளோட ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ராசஸரான GPU இருப்பாங்க. அண்ட் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டேபிள், அதாவது அந்த ரேமும் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ ஒரு நோடு, அதாவது அந்த ஒரு கிச்சன் அப்படிங்கிறதே நம்மளோட ஒரு ஒர்க் ஸ்டேஷனுக்கு சமம். நம்ம பார்த்த அந்த ஒரு ஒர்க் ஸ்டேஷனுக்கு சமம். இந்த மாதிரி ஒரு 1000 ஒர்க் ஸ்டேஷன் இருக்கும். ஆனால் அந்த 1000 ஒர்க் ஸ்டேஷன் அவங்க வைக்கிறது வந்து விஷயம் கிடையாது. அதை பெட்டராக கம்யூனிகேட் பண்ண வைக்கணும். அதாவது ஒரு நோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறது இன்னொரு நோடுக்கு தெரியணும். ஸோ அப்போ தான் ஒரு ப்ராப்ளமை எல்லாரும் பேரலாக சேர்ந்து ஒரே டைமில் ஒரே மாதிரி சால்வ் பண்ண முடியும். இப்போ நம்மளோட நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன்ங்கிற டாஸ்க்கை இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட 200 கோடி க்யூப்ஸ் இருக்கும். ஒரு க்யூப்ஸ்குள்ளேயும் 5 டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கும். நம்மக்கிட்ட இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 நோட்ஸ் இருக்குது. ஒரு நோட்ஸ்லேயும் 100 கோர்ஸ் இருக்குது. ஸோ தட் நம்மக்கிட்ட டோட்டலாக பார்த்தா ஒரு 1 லட்சம் கோர் இருக்கும். ஸோ 1 லட்சம் கோர்னால 2 லட்சம் த்ரெட்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ 200 கோடி க்யூப்ஸை 2 லட்சம் த்ரெட்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ டோட்டலாக பார்க்கும்போது ஒரு த்ரெட்டு கிட்டத்தட்ட ஒரு 10,000 டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வரும். ஸோ ஒரு 10,000 டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது தாராளமாக ஒரு த்ரெட்னால ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட் தான்.
இதை ஹேண்டில் பண்ணி இப்போ அதோட சொல்யூஷன்ஸை எடுத்து ஜிபியூட்ட கொடுக்கும். ஜிபியூ அதை ஒரு மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணும். இதே மாதிரி எல்லா நோட்ஸில் இருக்க ஜிபியூஸுமே சின்ன சின்ன மேட்ரிக்ஸாக கொடுக்கும். அந்த எல்லா மேட்ரிக்ஸும் ஒன்றா சேர்ந்து நமக்கு ஒரு விஷுவலாக கன்வெர்ட் ஆகும். அந்த விஷுவல் நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, விண்ட் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும், டெம்பரேச்சர் எவ்வளோ மாறும், அண்ட் ரெயின் எங்கே பெய்யும், அண்ட் க்ளவுட் எங்கே மூவ் ஆகும் அப்படிங்கிற எல்லா வேல்யூவையும் விஷுவலாக கொடுக்கும். இதுக்கு பேர் தான் நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நான் முன்னாடியே சொன்ன ஒரு ஜோசியர், அது வேற யாரும் இல்லை, நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர் தான். பிகாஸ் ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணதில்ல. ஸோ அதனால தான் நான் ஜோசியக்காரர் அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் அது இனிஷியலாக ஒரு வீடியோவில் சொல்லும்போது இருக்கும், ஏஐ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த வெதரை ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலி ரைட் தான், நம்ம ஏஐ யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்மளோட நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் மாடல்லேருந்து வர்ற ஆன்சர் இருக்குல்ல, அது வந்து சம்டைம்ஸ் ரொம்ப இன்அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அதில் இருக்க எரர்ஸை மினிமைஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஏஐ யூஸ் பண்ணுறோம். பட் ஸ்டில் நம்மளோட வெதர் ப்ரெடிக்ஷன்ஸில் 90% இந்த சூப்பர் கம்ப்யூட்டரையும் அதில் இருக்க மேத்தமேட்டிக்ஸையும் நம்பி தான் இருக்குது. அண்ட் 10% அதில் நம்ம ஏஐ யூஸ் பண்ணுறோம். ஏஐ யூஸ் பண்ணி அதில் இருக்க எரர்ஸை குறைக்கிறோம். ஸோ அந்த வீடியோ ரீலா இல்லை ரியலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ரியல் தான். பிகாஸ் நம்ம NWP அண்ட் ஏஐ ப்ளஸ் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் இது ரெண்டையும் வச்சு நம்மளால் அக்யூரேட்டான வெதர் ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியும். அதாவது இன்றைக்கி மழை வரும்னா கண்டிப்பாக வரும், புயல் வந்து சென்னையை தாக்கும்னா கண்டிப்பாக தாக்கும். அந்த அளவுக்கு ஒரு அக்யூரேசியான ஸ்டேட்டுக்கு நம்ம போக முடியும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இந்த வீடியோவை இந்த லென்த் வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன் அப்படின்னா இதில் டூ மச் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி ரொம்ப ஒரு லென்த்தி வீடியோ ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டீப் கோர் நாலேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸை நான் இன்னும் அதிகமாக பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை சென்ட் பண்ணி அவங்களையும் கொஞ்சம் இதை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ தட் அப்போ தான் என்னால் இந்த மாதிரியான வீடியோஸை ஃபியூச்சரில் இன்னும் நிறைய கொண்டு வர முடியும். அண்ட் நான் இன்னொரு நாள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட உங்களோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.